ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 16/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:08 வரை புனர்பூஷம், பின்பு பூஷம். இன்றைய திதி அஷ்டமி 1:25 வரை, பின்பு நவமி திதி. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசி. மேஷராசி அன்பர்களே, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை, வேண்டுதல் நண்பர்கள் மூலம் நடக்கும் வாய்ப்பு வந்து சேரும். வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். செலவுகள், சுப செலவுகள், மருத்துவ செலவுகள் சற்று வந்து கூடும். நம்பிக்கை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கடின முயற்சிகளுக்கு பலன் உண்டாகும். காத்திருந்து செய்தி வந்து சேரும். வியாபாரிகள் மற்றும் சொந்த தொழில் செய்வோருக்கு அதிக லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆதாயம் பெருகும். கலைத்துறையில் முன்னேற்றம் உண்டாகும். பலவிதமான உதவிகளும் வந்து சேரும். மிதுனராசி அன்பர்களே, சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். பணபலம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். மூத்த சகோதரனால் நன்மை உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். தாயாரால் நன்மைகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். இயந்திர பொருள்களால் அதிக லாபம் பெருகும். கடகராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை அதிகமாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். இரவு 8 மணிக்கு மேல் உங்களது ராசிநாதன் உங்கள் ராசியில் வரும்போது தெளிவான முடிவை எடுப்பீர்கள். புதிய வியாபாரம் தொடங்க யோசனை உண்டாகும். அரசு ஆதாயம் பெருகும். செலவுகள், வீண் அலைச்சல்கள் இரவு வரை உண்டாகும். மதியம் வரை சற்று அலைச்சல்கள் உண்டு. வியாபார லாபம் எதிர்பார்ப்பது போல் நடக்கும். மேலதிகாரியின் தொல்லை சற்று அதிகமாகும். ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். சற்று தடுமாற்றம் வந்தாலும் சரியாகிவிடும். மனக்குழப்பங்கள் யாவும் நீங்கிவிடும். சிம்மராசி அன்பர்களே, புதிய நண்பர்களின் ஆதரவும் பண உதவியும் உண்டாகும். கடன் வாங்குவீர்கள். உங்களது ராசியில் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதால் தந்தையின் உதவி கிட்டும். நீண்ட கால கோரிக்கை நிறைவேறும். குடும்ப கவலை உண்டாகும். சகோதர வழி நன்மைகள் வந்து சேரும். ஆரோக்கியம் சற்று கவலை தரும். இரவிற்கு மேல் சற்று தொல்லைகள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். கன்னிராசி அன்பர்களே, நீண்ட நாள் கனவு பலிக்கும். தாயாரின் ஆரோக்கிய நிலை மேம்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். வியாபார லாபம் பெருகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மைகள் செய்யும். வரவும் செலவும் மிதமாக இருக்கும். கடல் கடந்து தனவரவு அதிகமாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். தூர பயணம் வந்து சேரும். வீடு, மனை போன்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தடைகள் நீங்கி தொழில், வழக்கு, கேஸ் மற்றும் யாவும் வெற்றி பெறும். காரியங்கள் யாவும் வெற்றியாக நடக்கும். துளாராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைவதால் பெரியவர்களின் ஆசையும் நல்ல நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் உள்ளதால் பிடிவாத குணத்தை தவிர்க்கவும். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுக்க நன்மைகள் உண்டாகும். கல்வி, பூமி சம்பந்தமான தொழில்கள், கட்டட தொழில்கள் சம்பந்தமான தொழில்கள் சிறக்கும். விமர்சிப்பதை தவிர்க்கவும். மனமகிழ்ச்சி பெருகும் நாளன்று. அலுவலக பணிகளால் மாற்றங்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு கிடைக்கும். தலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சற்று ஆறுதல் உண்டாகும். நண்பர்களின் உதவி கிட்டும். வாய் வார்த்தைகளை தவிர்க்கவும். அலுவலக பணிகளில் கவனம் தேவை. தவறான முடிவுகள் எடுப்பதை சற்று தவிர்த்து விடவும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். செலவுகள் சற்று அதிகமாகும். மாற்றங்கள் அரசு பணிகளில் வந்து சேரும். கோபத்தை குறைத்து கொள்ளவும். அடுத்தவர் சொல்வதை கேட்டு தடுமாற்றம் கொள்ள வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களை, வாழ்க்கை துணையால் பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். புதிய தொழில்கள் யாவும் வெற்றி பெறும். வரவு செலவுகள் சீராகும். வரவுகள் இரட்டிப்பாகும். தொழில்களில் இருந்து வந்த போட்டி, பொறாமை நீங்கும். ஷேர் மார்க்கெட் உயரும். எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்றே கவனமாகவும் விழிப்புடனும் நடந்து கொள்ளவும். சொத்துக்களால், பங்காளிகளால் பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கிய நிலை சீராகும். குடும்ப சொத்து கைவரும். தடைபெற்ற காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். மகர ராசி அன்பர்களே, சொத்து தர்க்கம் தீரும். லோன் மற்றும் கடன் பிரச்சனை தீரும். தெளிவான முடிவை எடுப்பீர்கள். வியாபார லாபம், தொழில் லாபம் பெருகும்.
குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். 7ஆம் இடத்தில் சந்திரன் அதிக பலத்தில் உள்ளதால் நல்ல நண்பர்களின் ஆலோசனையும் உதவியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குரு சூரியன் உள்ளதால் எதிரிகளின் தொல்லைகள் உண்டாகும். குரு பார்வை 8ஆம் இடத்தில் உள்ளதால் தொல்லைகள் யாவும் நீங்கிவிடும். கொஞ்சம் பொறுமையை கையாளவும். உணவு முறைகளில் கவனமாக இருக்கவும். ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும். குடும்பத்தில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, தவறான கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். நண்பர்களின் பகை உண்டாகும். குழப்பங்கள் உருவாகாமல் கவனமாக நடந்து கொள்ளவும். வியாபார லாபம் பெருகும். தாயார் ஆரோக்கியம் சீராகும். கடன் தொல்லை முடிவுக்கு வரும். விளைபொருள்களால் ஆதாயம் பெருகும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் லாபமும் நன்மையும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, வியாபார லாபம், கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள், அரசு ஆதாயம் உண்டு. தொழில் லாபம் உண்டாகும். புதிய நண்பர்களின் உதவிகள் கிட்டும். முதலீடு அதிகமாகும். ஆரோக்கியம் சீராகும். உடற்பிறந்தவர்களால் நன்மைகள் உருவாகும். அலுவலகத்தில் புதிய பதவி வகிக்கும் நிலை வரும். வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். அரசு ஆதாயம் உண்டு. கடன் தொல்லை பிரச்சனை முடிவுக்கு வரும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.